ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டைலில் எப்படி நான் ஜிலேபி மீன் குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாஃப் மூடி தேங்காயில் முக்கால்வாசி தேங்காவை எடுத்துக்கணும். ஸோ அதை லைட்டாக அரைச்சிட்டு அதில் ஒரு பல்லாரி 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் வெந்தயத்தை கொஞ்சமாக போட்டு அது கருக விடாமல் டக்குன்னு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடணுங்க. ஸோ அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் நல்லா வணக்கிடணும். வெந்தயத்தை வந்து கருக விட்டோம்னா கசக்கும். ஸோ உடனே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். இப்போ அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் அது கூட மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் இதில் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடும்போது உங்களுக்கு கெட்டியாக வரும். ஸோ அதுக்காக நம்ம போடுறோம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்குங்க. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா அது கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம புளியை வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளியை வந்து கரைச்சதை இதில் ஊற்றணும். ஸோ இதுவும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை வந்து போட்டுட்டா போதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ எனக்கு வந்து வெஜிடேரியன் விட நான்வெஜ் வந்து ஈஸியாக செஞ்சுருவேன், குயிக்காக பண்ணிடுவேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் பெருசாக சமையல் எதுவும் தெரியாது, பட் எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம். அவ்வளோதான், கற்றுக்கிட்டோம்னா என்ன வேணால் நம்ம செய்யலாம். ஃபைனலாக எங்கள் வீட்டில் வந்து ஜிலேபி மீன் குழம்பு ரெடியாகி நாங்கள் வந்து சுடு சாப்பாட்டுக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.